ஏன்னா பேடிஎம் பேன் பண்ணிட்டாங்களா? அப்போ உங்க பேடிஎம் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை எடுக்க முடியுமா முடியாதான்றதை இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட ஆமாங்க, ஆர்பிஐயோட ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணாததுனால பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட லைசன்ஸை ஆர்பிஐ கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப பேடிஎம் ஆப் நான் யூஸ் பண்றேனே, அதுல இருக்கிற என் பணம்லாம் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வேற, பேடிஎம் ஆப் டோட்டலா வேற. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்றது ஆர்பிஐ கீழே ரன் ஆயிட்டு இருக்க ஒரு டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட். இதுல நீங்க மத்த பேங்க்ஸ்ல எப்படி புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது, ஏடிஎம் கார்டு வாங்குறது, பணம் பரிவர்த்தனை, அதாவது பணம் போடுறது எடுக்கிறது, இந்த மாதிரி பண்றதை பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி டிரான்சாக்சனை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஏதாவது பணம் போட்டு வச்சிருக்கீங்க, இல்ல பேடிஎம் வேலெட்ல ஏதாவது அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சவுண்ட் பாக்ஸ் இல்ல கியூஆர்ல பணத்தை ஏதாவது ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷன்ல எந்த ஒரு இஷ்யூ இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பேடிஎம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேடிஎம் யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பேடிஎம் வேலெட்ல இருக்கிற அமௌண்ட்டை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல பேடிஎம்னு டைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிஜிட்டல் அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் பேஜ் மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.